அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கோடிக்கணக்கான தொண்டர்கள் தங்கள் உதிரத்தை சிந்தி உழைத்து வளர்த்து இன்றைக்கு மாபெரும் மக்கள் இயக்கமாக இருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, வெற்றிக்காக, எதிர்காலத்திற்காக கழக பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டார். புரட்சி தமிழர் எம்ஜிஆர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டார். மீண்டும் சொல்லுவேன், பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழக சாமி இளையதெய்வம் அம்மா அவர்கள் மறு வடிவமாக இருக்கிற ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டால் இந்த நிமிடமே தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்கிற பொறுப்பினையும், கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை என்று அம்மா எனக்கு வழங்கிய அந்த பொறுப்பினையும், மாவட்ட கழக செயலாளர் என்கிற பொறுப்பினையும், ஏன் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பொறுப்பினையும் கூட கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, கழகத்தினுடைய வெற்றிக்காக, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வெற்றி வரலாறுக்காக நான் என்னை தியாகம் செய்து கொண்டிருக்கு. ஒரு நாளும் தயங்குவதில்லை. இந்த நிமிடமே அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்வதற்கும் நான் தயங்குவதல்ல. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் பதவிக்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஆசைப்பட்டவன் அல்ல. நான் வகிக்கின்ற இந்த பொறுப்புகள் எல்லாம் விசுவாசத்தோடு நான் பணியாற்றுவதற்காக தலைமை என்னை தேடி கொடுத்த பதவிகள் தானே தவிர, அங்கீகாரமே தான் தவிர, நான் தேடி போய் பெற்ற பதவிகள் அல்ல என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் நான் விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.